அன்பார்ந்த ஞானதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஒரு 2 லக்கணங்களுக்கு ஒரு நல்வழி காட்டுவதற்குண்டான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ். அப்போ காலபுருஷனுடைய 11வது லக்கணம் 12வது லக்கணம். கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் மீன லக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் கும்ப ராசியில் போய் பிறந்தவர்களும் இதை பயன்படுத்த உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னாங்க, ஒரு வெற்றி பாதைக்கு உண்டான வழி கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, கும்ப லக்கணத்தில் யார் பிறந்தாலும் கையில் கழுத்தில் தங்க நகை அணிவது உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக உண்டு. கையில் கழுத்தில் தங்க நகை அணிவது அதிர்ஷ்டம். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா, குங்குமப்பூ அரைத்து குழைத்து நெற்றியில் இட்டு வர நிறைந்த செல்வத்துடன் வாழலாம். குங்குமப்பூ அரைத்து குழைத்து நெற்றியில் இட்டு வர நிறைந்த செல்வத்துடன் வாழலாம். மாதம் ஒரு முறை குளிக்கும் நீரில் கொஞ்சம் பால் கலந்து குளித்து வர பீடைகள் கண்டிப்பாக விலகும். மாதம் ஒரு முறை குளிக்கும் நீரில் கொஞ்சம் பால் கலந்து குளித்து வர பீடைகள் விலகும். அதற்கடுத்து சதுர வடிவமான வெள்ளி டாலரை என்ன சொன்னோன்னா, நூல் அல்லது செயினில் கோர்த்து கழுத்தில் கட்ட வேலை அல்லது தொழிலில் உயர்ந்த நிலை கிட்டும். இந்த கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவங்க வெள்ளி டாலர் சதுர வடிவமாக உள்ளதை நூல்லாம் என்ன சொன்னா, கருப்பு நூல் சிவப்பு நூல் இதில் கோர்த்து கழுத்தில் கட்ட வேலை அல்லது தொழிலில் உயர்ந்த நிலை கிட்டுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. பரிசித்து பாருங்கள், இது உண்மையாக நடக்கும். வெள்ளி உருண்டைகள் 4 செய்து கவரில் போட்டு சட்டை பையில் வைத்திருக்க செல்வம் பெறும். வெள்ளி உருண்டை 4 செய்து கவரில் போட்டு சட்டை பையில் வைத்திருக்க செல்வம் பெருகும். ஓகேவா? ஏழைகள் அல்லது கோவில்களுக்கு எண்ணெய் தானம் செய்ய உங்களுடைய கர்ம வினைகள் கண்டிப்பாக குறையும். அதற்கு அடுத்து ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு மது படைக்கலாம். ஆனால் அதை நீங்கள் அருந்தக்கூடாது. இப்படியும் ஒரு பரிகாரமாக இருக்குது. அதற்கடுத்து வீட்டில் மொட்டை மாடியில் பெட்ரோல் டீசல் வைக்கக்கூடாது. இது ஒரு தோஷத்தை கொடுக்கும். சனிக்கிழமை கும்ப லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் விரதம் இருக்க வேண்டும். இந்த லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள், இந்த ராசியில் போய் பிறந்தவர்கள் மது மாமிசம் உண்பதை தவிர்த்தால் இந்த லக்கணம் வாழ்வாங்கு வாழும், சிறப்பாக வாழும். அதற்கடுத்து மீன லக்கணம், மீன ராசி. சட்டையின் உள் பாக்கெட்டில் சிவப்பு நிற ஸ்வஸ்திக் படம் வைத்து கொள்ளவும். சட்டையின் உள் பாக்கெட்டில் சிவப்பு நிற ஸ்வஸ்திக் படம் வைத்து கொள்ளவும். மீன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பிறர் முன்னிலையில் குளிக்கக்கூடாது. உங்களுக்கு தோஷத்தை உருவாக்கிவிடும். அதற்கடுத்து என்ன சொல்றான்னா, அதாவது மொட்டை போட்டீங்கன்னு வைங்களேன், மீன லக்கணத்தில் போய் பிறந்தவங்க மொட்டை போட்டீங்கன்னா முழுக்க மொட்டையை மலிக்கக்கூடாது. ஏதாவது ஒரு சின்ன குடுமி கணக்காக பின்னாடி விட்டுட்டு தான் நீங்கள் மொட்டை போடணும். அது உங்களுடைய தோஷத்தை கண்டிப்பாக போக்கும். நீங்கள் ஆலயங்களுக்கு ஆடை தானம் செய்வது மிக மிக சிறப்பு. உங்கள் கர்ம வினைகளை போக்கும். வீட்டில் துளசி செடி வளர்க்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. பரீட்சித்து பாருங்கள். அதற்கடுத்து
பூஜை வந்து ஏனாதானம் பண்ணக்கூடாது, சுத்தமாக இருக்கணும். ஆலயத்தை வந்து என்ன சொல்லணும், நல்லா வந்து சுத்தம் பண்ண, மீன லக்கணத்தில் போய் பிறந்தவங்க ஆலயத்தை கொஞ்சம் சுத்தம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கர்ம வினை தீரும். அரசமர பிரதட்சணம் வழிபாடு நன்மையை தரும். அரசமர பிரதட்சணமும் வழிபாடும் நன்மையை தரும். யாரிடமும் மீன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தானம் பெறக்கூடாது. பெற்றவர்கள் நல்லா இருக்காங்களா அப்படின்னா நாசமாக தான் போயிருக்காங்க. உண்மைதான். ஆமாம், அது எப்படியாச்சும் அவங்க எவனாச்சும் கொடுத்துருவாங்க, வாங்கியிருப்பான், வாங்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் உருப்படாமல் தான் இருக்கா. அதற்கடுத்து வீட்டின் முன்புறம் கழிவு நீர் தேங்காமல் பார்த்துக்கொள்ளும். வீட்டில் முன்புறம் கழிவு நீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். தொழில் சார்ந்த முடிவில் மனைவியை கலந்து முடிவெடுக்கணும். பணப்பெட்டியில் தங்கக்காசு, தங்கக்கட்டி, மஞ்சள் துணியில் முடிந்து வைக்கவும். செல்வம் கண்டிப்பாக பெருகும். அதற்கடுத்து மீன லக்கணம் மீன ராசியில் போய் பிறந்தவர்கள் கோழி குஞ்சுகளுக்கு இறை போடுதல் மிக மிக நன்மை. குருமார்களுடன் மீன லக்கணத்தில் மீன ராசியில் போய் பிறந்தவர்கள் குருமார்களுடன் தொடர்ந்த தொடர்பில் இருந்தால் நல்லா இருப்பீங்க. இல்லைன்னா இந்த மீன லக்கணம் மீன ராசியில் போய் பிறந்தவன் கடைசியில் வந்து கர்ம வினையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நோக்கத்துடன் உங்களுடைய கர்மா இந்த குருவுடன் துண்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை வந்து உருவாக்கிறது. இப்போ வந்து மீனராசிக்கு வந்து 7.5 ஓடிக்கிட்டு இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு குருவாக வழிகாட்டியாக இருந்த நபரிடம் இருந்து உங்களை பிரிப்பதற்கு கண்டிப்பாக எத்தனைக்கும். ஏன்னா அந்த எத்தனைக்கிற நேரத்தில் உங்களுக்கு என்ன சொல்கிற இந்த 7.5 என்ன சார் அப்படியே சூடாக வந்து என்ன சொன்ன சனீஸ்வர பகவான் அப்படியே சூடை ஏற்றி விட்டு என்ன சொன்னேன் எல்லாவனையும் பிரிச்சுட்டு கடைசியில் தனியாக விட்டு வெளுத்தெடுத்துருவார். ஏன்னா மீனராசிக்கு வந்து 7.5 ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா. அப்போ அந்த 7.5 ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தினால் குருமார்களிடம் இருக்கின்ற தொடர்பை வந்து பிரிப்பதற்கு வைக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒரு நிகழ்வு நடந்தது. குருவுக்கும் சிஷ்யருக்கும் வந்து என்ன சொல்கிறேன்னா பங்கம் வந்து பிரிச்சாச்சு. அப்போ பிரிச்சாச்சுன்னா பிரிஞ்சவர் யாருன்னா மீனராசிக்கார். அப்போ என்ன சொல்கிறேன்னா நாசமாக போகிறதுக்கு வழி கிடைச்சிருச்சா. இதெல்லாம் வந்து நடைமுறையில் வந்து அப்படியே செக் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் செக் பண்ணி பார்க்கணும். நேற்றைய ஒரு நிகழ்வு மோகன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், மதன் என்று சொல்லக்கூடிய நபர், அவர் என்ன நட்சத்திரம் எதெல்லாம் நம்ம கவனிக்கணும். நம்ம யூடியூப்பில் வந்து லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பெரிய என்ன சொன்ன ஒரு நல்ல வேடிங் கேட்டார். நீங்கள் எப்போ சாவீங்கன்னு கேட்டார். எவ்வளோ அற்புதமான வார்த்தை தெரியுமா. ஒரு மனுஷனை பார்த்து நீங்கள் எப்போ சாவீங்க இதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து அவருக்கு அவ்வளோ ஒரு தைரியம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 1400 பேர் வந்து அந்த யூடியூப் லைவை பார்த்துருக்கீங்க. அப்போ நான் அதற்கு பிறகு வந்து ஆசுவாசமாகி எல்லாம் சரியாகி வந்து 1 மணி நேரத்தை முடிச்சிட்டேன். அப்போ இந்த மதன் என்று சொல்லக்கூடிய பெயர் என்ன நட்சத்திரம்? மக நட்சத்திரம். ஓகேவா. இந்த மக நட்சத்திரத்துக்கு என்ன சொல்கிறான்னா வந்து கொஞ்சம் வந்து நேற்று வந்து என்ன சொல்கிறான்னா ஓடிக்கொண்டிருக்கிற நட்சத்திரம் விசாகம். மக நட்சத்திரத்துக்கு வதத்தன்மையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் குரு. மக நட்சத்திரத்தில் எவன் பிறந்தாலும் குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் இருக்கிறவங்க கூட சண்டை போடக்கூடாது. 7வது நட்சத்திரம் மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி. 7வது நட்சத்திரம் அவர் புனைப்பெயராக வச்சுருக்கட்டும், என்ன பெயர் வேணாலும் வச்சுக்கிடட்டும், அதை பற்றி நமக்கு பிரச்சனையே கிடையாது. அப்போ அந்த 7வது நட்சத்திரத்தில் அவருடைய கர்ம வினை வந்து ஒரு நல்ல ஆதிபத்தியமுடைய ஒரு 10 பேருக்கு பதில் சொல்லி நான் ஒரு 16 வருஷமாக வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த லைவ் ப்ரோக்ராம் நடத்திட்டு வரேன். லோக்கல் சேனலில் நடத்துகிறேன். இப்போ வந்து என்ன சொன்னேன்னா நமக்கு செல்லிலே வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்தது. நல்லா ரீச்சிங் ஆகுது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை 7 to 8 வந்து நடத்துகிறேன். அப்போ அந்த நிகழ்ச்சியை குலைக்க வேண்டும் என்பதற்காக அவர் வந்து என்ன சொன்னால் நீங்கள் எப்போ சாவீங்கன்னு கேட்டார். அதுலேருந்து வாக்குவாதங்கள் ஆகிப்போச்சு. எனக்கு உடனே வந்து இந்த
யூடியூப்ஸில் வந்து லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹிட் பண்ண எனக்கு தெரியாது, பண்ண தெரியல. சரி அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. ஏன் அந்த நபருக்கு கடைசியில் சாபம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை அவர் உருவாக்கிட்டார், கொடுத்தாச்சு. ஏன் அது பழிக்குமா? பழிக்கும். எப்படின்னா, இந்த மக நட்சத்திரத்திற்கு எப்பயுமே 8வது நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம். மக நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம். 17வது நட்சத்திரமும் சனியோடைய நட்சத்திரம். 17வது நட்சத்திரம் 26வதும் சனியோடைய நட்சத்திரம். இது இந்த யார் மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் அவர்கள் சனியோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கூடயோ அல்லது சனி சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கூட சண்டை போடக்கூடாது. இது ஜோதிட விதி. அப்போ கரெக்டான இடத்துல போயிட்டார். ஒரு குரு ஆதிபத்தியம் உடையவர் கூட வந்து நீங்கள் எப்போ சாவீங்கன்னு கேட்டார். சனி தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கிட்டையும் கரெக்டாக சண்டை போட்டார். அப்போ என்ன நடக்கும்? இளவு தான் நடக்கும், வேற ஒன்றும் நடக்காது. இந்த மக்கள் வந்து புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் எதுக்கு இந்த யூடியூப்பில் பேசுகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் வந்து கமர்ஷியல் மட்டும்தான் வந்து இதில் என்னமோ பேசுனா காசு வந்துடும். காசு வந்து என்ன சொன்னான்னா கடவுள் கொடுக்குது, நம்ம கையில் கிடையாது. யூடியூப்பில் வந்து உங்களுக்கு தெரியாது கிடையாது, என்னத்தை கொடுத்துருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிங்க. போன மாதம் 4221 ரூபா வந்துடும். இது ஒரு ஆஃபீஸ் வாடகை கூட காணாது. அது இன்னும் வந்து அந்த பணத்தை அவங்க போட்டே விடலை. எனக்கு நம்ம இதில் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறான், அவ்வளோதான். அப்போ இவ்வளவு நம்ம ஒரு வீடியோவை எடுத்து போடுவதற்கும் ஒரு சரளமாக பேசுவதற்கும் எவ்வளோ நேரங்கள் அந்த கின்ஸ் எடுக்க வேண்டியதுக்குன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாதுங்கிறது கிடையாது. படிக்கிறவங்க படிச்சுட்டு போயிடுவீங்க, அந்த கின்ஸ் எடுக்கணும். அப்போ எந்த ஒரு மக நட்சத்திரம் மானாவில் பேர் வச்சவங்களும் மாமியம்மூவில் பேர் வச்சவங்களும் மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் குருவையும் சனியுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களையும் சனி சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்களையும் பகர்த்தி கொண்டால் உங்களுக்கு ஊனம் உறுதி. அது அந்த நபருடைய கர்ம வினை. இது வந்து அவருக்கும் நல்லா தெரியும், இதில் கேட்டுட்டு இருந்த அத்தனை பேருக்கும் நல்லா தெரியும். கரெக்டாக அவர் வந்து என்ன சொன்ன ஊனமாயிடுவார். அது அவருடைய விதி, அவரை ஃபிட் பண்ணி எடுக்கிறார். நாங்களும் சொல்கிறோம், வேண்டாம், ஏன் உனக்கு பிடிக்கலன்னா பார்க்க வேண்டாயான்னு தான் சொல்கிறோம். அப்போங்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் நிறைய கர்ம வினையை தெரிஞ்சுக்கிடுங்க. இன்றைக்கி 2 இது சொல்லியாச்சு. அதனால் நம்ம யார் கூட வந்து என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், நம்மளுடைய பேர் நட்சத்திரம் இருக்கும். இதில் நீங்கள் எப்பயுமே எந்த நட்சத்திரக்காரர்கள் கூட பகை வைத்து கொள்ளக்கூடாது, எந்த நட்சத்திரத்தோடைய சாபம் பெற்றவர்களிடம் பகை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய விதியை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்படி வந்தாங்கன்னா நம்மக்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்தோன்னா, வணக்கம், வாங்க டீ ஷாப்பு வாங்க போவோம் அப்படின்ட்டு போயிடணும். இல்லைன்னா கர்ம வினை கரெக்டாக வந்து சொன்னால் ஆணி வைப்பதற்கு கிரகங்கள் காத்து கொண்டு இருக்கும். அதை நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து எல்லோரும் நன்றாக இருப்பதற்குத்தான் இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயம், எல்லாரையும் கெடுப்பதற்காக இல்லை. ஆனால் சில நேரங்களில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து விதியை மீறி வந்து ஒரு செயல் செய்ய வேண்டும் என்று விதி இருந்தால் அதையும் என்ன சொல்கிறான்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது, செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே நடக்கும். அதற்கு கிரக அமைப்புகள் வேண்டும் என்று கூறி எல்லாரும் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். பகைமையும் வேண்டாம், அதிகமான நட்பும் வேண்டாம். மதில் மேல் பூடையாக வாழ்ந்து கொண்டு போவது தான் என்னை பொறுத்தளவில் சிறந்தது. நாம் நல்லவனும் சொல்ல முடியாது, கெட்டவனும் சொல்ல முடியாது. நல்லவேன்னு சொன்னால் வந்து அவன் பாவம் பண்ணியிருப்பான், பாவம் பண்ணவேன்னு சொன்னால் அவன் நல்லது பண்ணியிருப்பான். இது எதுக்கு? நம்ம நடுநிலைமையாக இருந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது எல்லாரும் என்னுடைய 14,200 வியூவர்ஸு சப்ஸ்கிரைபருக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ். அதனால் எல்லாரும் நல்லா இருப்பதற்கு வாழ்த்து கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிரி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.